ஓம் ஸ்ரீம் பத்ரகாளி தாயே துணை. அன்பு சொந்தங்களே வணக்கம். ஸ்ரீதேவி பத்ரகாளியம்மன் அருள்வாக்கு சக்தி பீடத்தில் இன்றைக்கி என்ன பூஜை என்ன செஞ்சிட்ருக்காங்க ஸ்ரீதேவி அம்மான்னு கேட்டிங்கன்னா, அஷ்டதிக்கு கட்டு. இந்த கட்டு என்ன என்று கேட்டிங்கன்னா, இப்போது யாராவது நமக்கு கெடுதல் செய்கிறாங்க இல்லைங்களா, பில்லி சூன்யம் ஏவல் ஏதாவது செய்கிறாங்க, செஞ்சுட்டு நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறாங்க, நம்ம குடும்பம் ஒத்துழைமைக்கு தடையாக இருக்கிறாங்க, நம்ம செய்கிற தொழில் எதுவுமே வரக்கூடாது, குடும்பமே சர்வநாசமாகிடணும் அப்படின்னு சில பேர் செய்வாங்க. எதிரிகள் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் இறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஆத்மா அந்த விண்ணோகம் போகாமல் அந்த ஆத்மா அவங்க வீட்டிலே இருந்திருக்கு. அந்த ஆத்மாவே இவங்க வசியப்படுத்தி அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கெட்ட செய்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அவங்க வீட்டு உள்ள ஆத்மாவே அதையே மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி மாற்ற முடியும். மந்திரவாதிகள் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இப்படி பண்ணுற சூழ்நிலை இது தெரியாமலேயே அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. எந்த வேலையும் நடக்காது. யார் பேசினாலும் வாயை திறந்து யார்கிட்ட பேசினாலும் சண்டை வரும். உறவினர்கள்லாம் ஒன்று சேர மாட்டாங்க. எல்லாம் விலகியே போவாங்க. யாருமே சிரித்து கூட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரமான வேதனைகள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் எங்கள் அருள்வாக்கு சக்தி பீடத்துக்கு பத்ரகாளி அம்மன் ஸ்ரீதேவி அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்டு, பத்ரகாளி தாய் இந்த மாதிரி செய்ய சொல்லி அவங்களுக்கு கூட சொல்லி வாக்கு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கலசத்தை எங்கே புதைக்கிறாங்களோ அவங்களுக்கு யாராவது பில்லி சுன்னி ஏவல் ஏதாவது செய்வினை ஏதாவது கெட்ட ஆவி ஏவி விடுறது எது செஞ்சாலும் அவங்களுக்கே திரும்பி போகும். இவங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளேயே வராது. அது அவங்களுக்கே திரும்பி போகும். அவங்களுக்கே திருப்பி அதை செஞ்ச மந்திரவாதிக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா செஞ்சவருக்கு தெரியும் எப்படி தப்பிச்சிக்கிறதுன்னு. ஆனால் அதை செய்ய சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகளை கொடுக்கும். அவங்க குடும்பத்துக்கும் கொடுக்கும். செய்ய சொன்னவங்க அவங்க குடும்பத்துக்கும் பயங்கர பிரச்சனைகளை கொடுக்கும். இது ஒரு தற்காப்புக்காக நம்ம பண்ணிக்கிறது. நாம் யாருக்கு கெடுதல் நினச்சி செய்யலை. நமக்கு யார் கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்க செஞ்சது அவங்களுக்கே திருப்பி போட்டோம் அப்படின்னு பண்ணுறது தான் இந்த அஷ்டதிக்கு கட்டு. சரிங்களா? இதை இந்த கட்டை 48 நாள் பூஜை பண்ணி மந்திரங்கள் உச்சாரம் பண்ணி ஸ்ரீதேவி அம்மா இங்கே என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க வீட்டு காம்பவுண்டில் கேட்டில் இதை புதைக்கணும். புதைச்சிட்டா எந்த வித கெட்ட ஆத்மா பில்லி சுன்யம் ஏவல் எந்த வித கெட்ட சக்தியும் உள்ளே வராது. அது அமிச்சவங்களுக்கே திரும்பி போகும். அதை செய்ய சொன்னவங்களையே அது தாக்கும். சரிங்களா? அதுதான் இந்த கலசத்துடைய சிறப்பு அம்சம். உங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைன்னா தாராளமாக ஸ்ரீதேவி அம்மா அருள்வாக்கு சக்தி பீடம் குறிமேடையை காண்டாக்ட் பண்ணி அருள்வாக்கு கேட்டு நீங்கள் பயன்பெறலாம். நன்றி.